மனித வாழ்க்கையில் ஒரே ஒரு உறுதி என்ன தெரியுமா? அது மரணம். ஆனால் மரணத்திற்கு பிறகு என்ன? ஆன்மா எங்கே செல்கிறது? நரகம் உண்மையா? 13 நாள் கிரியைகள் ஏன் முக்கியம்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கம் தரும் நூல்தான் கருட புராணம். இது ஒரு பயமுறுத்தும் நூல் இல்லை. இது வாழ்க்கையை திருத்திக் கொள்ள சொல்லும் எச்சரிக்கை நூலாகும். கருட புராணம் எப்படி உருவானது? விஷ்ணுவின் வாகனமாக கருடர் ஒரு நாள் விஷ்ணுவிடம் கேட்டார், பிரபு, மனிதன் இறந்த பிறகு ஆன்மாவின் நிலை என்ன? அதற்கு விஷ்ணு பகவான், ஆன்மாவின் பயணம் கர்ம விதி, நரகம், மறுபிறவி, மோக்ஷம் அனைத்தையும் விளக்குகிறது. அந்த உரையாடலே கருட புராணம் ஆகும். மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும்? ஒரு மனிதன் இறக்கும்போது ஆன்மா உடலை விட்டு பிரியும். முதலில் குழப்ப நிலை, 13 நாட்கள் வீட்டை சுற்றி இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் 13 நாள் சடங்கு முக்கியமாகிறது. பிண்டம் தருவது ஏன்? அது ஆன்மாவுக்கு புதிய சக்தி தருகிறது என்று விளக்கம் உள்ளது. தர்ப்பணம், நீர் மற்றும் புண்ணியம் மூலம் ஆன்மாவுக்கு பாதை அமைக்கப்படுகிறது. இங்கே மிகவும் முக்கியம், பிள்ளைகள் செய்த தர்மம் பெற்றோருக்கு பயன் தரும். கருட புராணம் 28 முக்கிய நரகங்களை குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு நரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பாவத்திற்கு ஆகும். முதலில் தாமிஸ்ரம். பிறர் சொத்தை மோசடி செய்தால் தாமிஸ்ரம் நரகத்தில் இருள் மட்டுமே இருக்கும். ஏமாற்றி செல்வம் சேர்த்தவர் அங்கு துன்பத்தில் அலறுவார். அதனால் தர்மத்தின் வழியில் சம்பாதிப்போம். இரண்டாவதாக அந்ததாமிஸ்ரம். குடும்பத்தை ஏமாற்றுவது. மனைவி குழந்தைகளை கபடமாக ஏமாற்றியவர் முழு இருள் சூழ்ந்த நகரத்தில் விழுவார். எனவே நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். மூன்றாவதாக ரௌரவம். உயிர்களுக்கு வேதனை கொடுத்தல். பிறரை வதை செய்தவர் ரௌரவத்தில் அதே வேதனை அனுபவிப்பார். எனவே உயிர்கள் எல்லாம் புனிதமாக கருதுவோம். நான்காவதாக மகா ரௌரவம். கொடூரமான செயல் செய்தால் மகா ரௌரவத்தில் அதிகமான துன்பம், கொடுமை செய்தவருக்கு அதற்கேற்ற தண்டனை கொடுக்கப்படும். எனவே அஹிம்சை வழியே உயர்ந்த தர்மமாகும். ஐந்தாவதாக கும்பிபாகம். பிராணிகளை சித்திரவதை செய்தால் கொதிக்கும் எண்ணெயில் அவர்கள் வீசப்படுவார்கள். பிற உயிர்களை வேதனைப்படுத்தியவர்களுக்கு இந்த தண்டனை ஆகும். எனவே அனைத்து உயிர்களுக்கும் கருணை காட்டுவோம். ஆறாவதாக காலசூத்திரம். பெற்றோரை அவமதித்தால் தீ போல எரியும் தரை அங்கு உள்ளது. பெற்றோரை அவமதித்தவர் அங்கு துன்பம் அனுபவிப்பார். எனவே தந்தை தாயை எப்பொழுதும் போற்றுவோம். ஏழாவதாக அசிப்பத்திரவன். வேதங்களை அவமதித்தல். கத்தி போல இலைகள் காயப்படுத்தும். அறிவை இழந்தவர்களுக்கு இங்கு தண்டனை உண்டு. எனவே வேதங்களையும் ஆன்மீகத்தையும் மதிப்போம். எட்டாவதாக சூக்கரமுகம். அநியாய தீர்ப்பு அளித்தல். சூக்கரமுக நகரத்தில் அதிகாரம் தவறாக பயன்படுத்தியவர்கள் துன்பம் அனுபவிப்பார். எனவே நீதியாய் நடப்போம். ஒன்பதாவதாக அந்த கூபம். பாவம் செய்து மறைத்தால் இருண்ட கிணற்றில் விழுவார். மறைந்தாலும் கர்மா விடாது. எனவே நேர்மையாக வாழ்வோம். பத்தாவதாக கிருமி போஜனம். சுயநலமாக வாழ்ந்தால் புழுக்கள் சூழ்ந்த வேதனை. பிறரை பயன்படுத்தியவர் அங்கு துன்பம் அனுபவிப்பார். எனவே பகிர்ந்து வாழ்வோம். 11வது சண்டம்சம். திருடுபவர்களுக்கு உலோக கருவியால் காயப்படுத்தும் தண்டனை அளிக்கப்படும். எனவே அந்நிய சொத்தை தொடாதீர்கள். 12வதாக தப்த சூர்மி. காம ஆசையில் தவறினால் எரியும் உலோகத்தில் வேதனை அளிக்கப்படும். எனவே கட்டுப்பாட்டுடன் வாழ்வோம். 13வதாக வஜ்ர கண்டகம். துரோகம் செய்தால் முள் போன்ற அமைப்பில் துன்பம் ஏற்படுத்துவார்கள்.
அதனால் நம்பிக்கையை காக்கவும். 14வது சால்மலி, அநியாய காம வாழ்க்கை, முள் நிறைந்த மரத்தில் விழுந்த துன்பம். எனவே ஒழுக்கம் காக்கவும். 15வது வைத்தரணி, கொடுமை செய்பவர்கள் இரத்தம் மற்றும் அசுத்தம் நிறைந்த நதிகளில் போடப்படுவார்கள். எனவே கருணையுடன் வாழ்வோம். 16வது பூயோதம், அசுத்தமான வாழ்க்கை, அசுத்தத்தில் துன்பம் ஏற்படுத்துவார்கள். எனவே சுத்தம் புனிதமாக வாழ்வோம். 17வது பிராணரோதம், உயிர்களை கொல்லுதல், மூச்சு திணறல் போன்ற வேதனை அளிக்கப்படும். எனவே அஹிம்சையை பின்பற்றுவோம். 18வதாக விசேஷனம், கொடூர தண்டனைகள் அளித்தல், கடுமையான வேதனை அனுபவிப்பார். எனவே தயை காக்கவும். 19 லாலபாக்ஷம், அநியாய ஆசை, வெறுப்பூட்டும் தண்டனை. எனவே மனசு தூய்மையாய் வைத்துக் கொள்ளுங்கள். 20 சாரமேயதனம், கொள்ளை வாழ்க்கை, கொடூர நாய்கள் தாக்கும், துன்பம் ஏற்படுத்தும் தண்டனை. எனவே அடுத்தவர் பொருள்களை திருடாதீர்கள். 21 அவீசி, மிக பெரிய பாவங்கள், இடைவிடாத துன்பம் தரும் நகரமாகும். எனவே தர்மம் காப்போம். 22 ஆயோபானம், குடிபோதையில் தவறுகள் செய்பவர்களை எரியும் இரும்பு குடிக்க திணிக்கப்படும். எனவே தீய பழக்கங்களை விடுவோம். 23 ஷாரக்கர்த்தமம், அகந்தை, அழுக்குச் சேற்றில் விழுவார். எனவே தாழ்மையாய் இருப்போம். 24 ரக்ஷோகணம், கொலை மற்றும் தீமைகள் செய்பவர்களை அசுர துன்பம் காத்திருக்கின்றது. எனவே தர்ம பாதையில் நடப்போம். 25 சூலப்ரோகம், கொடுமையான கொலை செய்பவர்களை ஈட்டி போன்ற தண்டனை கிடைக்கும். எனவே பாவம் செய்யாதீர்கள். 26 தண்டசூகம், பொய் வாழ்க்கை, பொய்கள் பேசுபவர்களை பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களை வைத்து தண்டனை கிடைக்கும். எனவே சத்தியம் பேசுங்கள். 27 அவதனி ரோதனம், தீய செயல்களில் பிடிவாதம், சிக்கி துன்பம் அனுபவிப்பார். எனவே மனமாற்றம் தேவை. இறுதியாக 28 பர்யாவர்த்தனம், தர்மமின்றி வாழ்ந்தால் மீண்டும் மீண்டும் வேதனை அளிக்கப்படும். எனவே இப்போதே திருந்துவோம். மிகப்பெரிய பாவங்கள் இந்த நகரங்கள் ஒரு இடம் மட்டுமல்ல, அது கர்மத்தின் விளைவு, செயல் விளைவு என்ற சமன்பாடு. இந்த விரிவிப்புகள் பயமுறுத்தல் அல்ல, பாவத்தை தவிர்க்க சொல்லும் எச்சரிக்கை ஆகும். இதுவே கருட புராணத்தில் கூறப்பட்டது. தர்மமாய் வாழ்ந்து மோட்சம் அடைவோம்.